எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனுடைய பொற்கமல பாதங்களை பிரார்த்தனை செய்து கொண்டும் என் சிந்தையும் செயலும் உம்முடைய பாதார விண்ணங்களிலே அடைக்கலம் என்று சொல்லி என்னுடைய எண்ணங்களில் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய சமயத்தினுடைய வெளிப்பாடுகள் தொடர்ச்சியாக வெளிப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையினை செய்து கொண்டு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வணக்கத்துக்குரிய ஆலய பிரதம குரு அவர்களே மற்றும் உதவி குருமார்களே, சைவத்தின்பால் தங்களுடைய சேவைப்பாடுகளை செவ்வனே நடாத்திக் கொண்டிருக்கின்ற ஆலய பரிபாலன சபையினரே மற்றும் ஆலய தொண்டர் உறுப்பினர்களே, பேரன்புமிக்க சைவ மெய்யடியார்களே, அனைவருக்கும் அடியருடைய ஆத்மார்த்தமான வணக்கங்கள். இன்றைய தினம் என்னுடைய சிந்தனையிலே திருவாசகம் என்னும் தேன் என்கின்ற எண்ணக்கரையோடு உங்களோடு இணைந்து நானும் இறைவனுடைய சில செயற்பாடுகளை சிந்திப்பதற்காக இந்த நேரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆகவே மெய்யடியார்கள் அனைவரும் தங்களுடைய சிந்தனையிலே இவ்வாறான இந்த விடயங்களை பதித்துக் கொள்வதற்காக ஆலய மண்டலிலே வருகிறது உங்களுடைய ஒத்தாசைகளை வழங்குவீர்கள் என்கின்ற அந்த நல்ல எண்ணப்பாடோடு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். நாங்கள் இந்துக்கள் சைவ சமயத்தினுடைய பாதிக்கப்பட்டவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டு எங்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்கின்றவர்கள். அதன் அடிப்படையிலே இந்து சமயத்தின்படி நாங்கள் வாழ்கின்ற நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே நிச்சயமாக நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் செழுமையும் தமிழ் ஞானமும் ஆத்மீக ஞானமும் பெறுவதாக இருந்தால், தமிழ் ஞானத்தின்பால் அவர்கள் ஈர்க்கப்படுவதாக இருந்தால், திருக்குறள் என்கின்ற ஒப்பற்ற அந்த நூலினையும் ஆன்மீக வழிகளே தங்களுடைய சிறார்கள் செம்மையாக இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டுமாக இருந்த எண்ணப்பாடுடைய பெரியோர்கள் எங்களுடைய வீடுகளிலே திருவாசகம் என்கின்ற அந்த தேனை தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களுக்கு பருகப்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையிலே திருவாசகம் சார்ந்த சில விடயங்களை உங்களோடு நானும் நீங்களும் இணைந்த வகையிலே அதனை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு பாக்கியம் என்ற நேரத்திலே எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த பரம்பர்களோடு இணைந்து தந்தைக்கு உபதேசம் செய்த அந்த தகப்பன் சாமியினுடைய சன்னிதானத்திலே அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றதையொட்டி என் ஆத்மா சிறப்பு சிந்தனை கொள்கின்றது. அதன் அடிப்படையிலே திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முதிர அந்த அவ்வாறான அந்த வாசகங்கள் படிக்கப்பட்ட அந்த வாசகங்கள் மாணிக்க வாசக சுவாமிகளுடைய அவருடைய எண்ணப்பாவிலே அவர் இறைவனோடு கெஞ்சுகின்ற தன்னை ஆட்கொள்ள வேண்டி அழுகின்ற அந்த வாக்கியங்களாகவே அந்த திருவாசகம் விளங்குகின்றது. திருவாரூரிலே பிறந்த திருவாரூரர் அவருடைய வாழ்வியலிலே கடந்து செல்கின்ற போது மன்னனுடைய அரச சபையிலே அரசனுக்காக தன்னுடைய சேவைகளை செய்கின்ற ஒரு முதலமைச்சராக அமைச்சர், அதாவது தமிழிலே எங்களுடைய சைவத்தை பொறுத்தவரையிலே 2 பெரும் அமைச்சர்கள் தங்களுடைய வாழ்வியலை கடந்து சைவத்துக்காக எங்களுடைய சமயத்துக்காக தொண்டாற்றி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே திருவாரூரர் என்று சொல்லப்படுகின்ற இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்ட மாணிக்க வாசகராக பெயர் சூட்டப்பட்டவர் ஒரு முதலமைச்சராகவும், சேக்கிழார் பெருமானார் மீண்டும் ஒரு முதலமைச்சராகவும் இந்த தமிழுக்காகவும் சைவத்துக்காகவும் தங்களுடைய அற்பரிய பங்கினை ஆற்றியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே மாணிக்கவாச சுவாமிகள் அவர்கள்
பாண்டிய மன்னனுடைய அரசு சபையிலே முதலமைச்சராக பணிபுரிந்தவர். தன்னுடைய எண்ணம் சொல் செயற்பாடுகளினாலே இந்த சமயத்தின்பாலும் தமிழின்பாலும் எண்ணற்ற ஒப்பற்ற சிந்தனைகளை கொண்டிருந்த அந்த புனிதமான ஆன்மாவானது அரசு சபையிலே தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அரசினுடைய செயற்பாடானது நாட்டினுடைய நலம் சார்ந்த விடயங்களோடும் சமயத்தின் சார்ந்த விடயங்களாகவும் ஆறு காலத்திலே காணப்பட்டது. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மன்னர்கள் எல்லாம் தங்களுடைய செயற்பாடுகளை ஆன்மீக ரீதியாகவே செயற்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதாவது மன்னனானவன் நாட்டினுடைய சிறப்பு விளங்க வேண்டுமாக இருந்தால் அவன் ஒரு சிறந்த மன்னனாக ஆட்சி செய்ய வேண்டியது தாற்பயம் இருந்தது. சிறந்த மன்னனாக ஆட்சி செய்ய வேண்டியவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக இறையோடு தொடர்பு பட்டவனாக இருக்க வேண்டுமே தவிர வேற ஒரு சிந்தனைப்பாடுகளோடு செயற்படுகின்றவனாக இருந்தால் அவருடைய ஆட்சியிலே பல பல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கும். அதன் அடிப்படையிலே சிறந்த மதிமிக்கவராக திகழ்ந்த திருவாரூரரை மன்னன் அழைத்து அவரோடு அளவலாவிய விடயங்களோடு ஒப்பிட்டு தன்னுடைய செயற்பாடுகளை எல்லாம் பார்க்கின்ற போது திருவாரூரர் நாட்டினுடைய சிறப்பு சார்ந்த விடயங்களிலும் ஆன்மீகம் சார்ந்த விடயங்களிலும் மிகவும் ஒப்பற்ற ஒரு சிந்தனையாளராக காணப்பட்டிருந்தார். மன்னன் அவருக்காக தென்னவன் பிராமணன் என்ற பட்டத்தினை சூட்டி தன்னுடைய அரச சபையிலே முதலமைச்சராக பணித்திருந்தார். நாட்கள் உருண்டோடிக் கொண்டிருந்த போதும் சிந்தனையும் செயலும் ஈசன் பால் ஈர்க்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. இவ்வாறாக நாட்கள் கடந்து செல்கின்ற போது மன்னனுடைய அரச சபையிலே படைகள் எல்லாம் இன்றும் சரி கடந்த அந்த காலங்களிலும் சரி படைகள் இல்லாவிட்டால் அதனுடைய ஆட்சியிலே சில மாற்றங்களை பெறும், எதிரி நாட்டினுடைய தாக்கம் ஏற்படுவதாக சில விடயங்கள் இருக்கும். பொதுவாக இந்த விடயம் என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் சிறுபராயம் முதல் நிறைய பரியாக்கிய அந்த கதைகளின் ஊடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இருப்பினும் என்னுடைய இந்த விடயம் தொடுகின்ற அந்த சந்தர்ப்பத்திற்காக நான் சில விடயங்களை அவருடைய வரலாறு சார்ந்த விடயங்களை எடுத்துச் செல்கின்றேன். ஆகவே மாணிக்கவாச பெருமானார் தன்னுடைய ஆட்சி காலத்திலே மன்னனோடு இணைந்து சமயத்திற்காகவும் மற்றும் நாட்டினுடைய எழுச்சிக்காகவும் அளப்பரிய பங்காற்றி வந்திருந்தார். அதன் அடிப்படையிலே முதலமைச்சரை அழைத்து மன்னனுக்கு தேவையான குதிரைப்படையை வாங்குவதற்காக முதலமைச்சரை அனுப்புகிறார். மதுரை தாண்டி செல்கின்ற போது திருவாரூரிலே இந்த தன்னுடைய படைகளோடு செல்கின்றார். முதலமைச்சர் செல்கின்ற போது குருந்தமர நிழலிலே இவரை ஆட்கொள்வதற்காக எனவே திட்டமிட்டபடி இறைவன் தன்னுடைய கணங்களை சீடர்களாக ஆக்கி அங்கே உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த திருவாரூரனுடைய காடுகளிலே அவை ஒரு காந்தத்தை இருந்து எவ்வாறு கமருமோ, அதாவது
அப்போது அரச சபைக்கு வருகின்றார். விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. விசாரணையின் போது வாதபுரர் கூறுகின்றார், ஆவணி மூலத்திலே குதிரைகள் எல்லாம் வரும் அப்படி என்று தன்னுடைய குருவினுடைய தன்னை ஆட்கொள்ள வந்த பிரம்பொருளினுடைய வார்த்தைகளை நெஞ்சார எண்ணி வார்த்தையை விடுகின்றார். காலம் சென்று கொண்டிருக்க உரிய காலப்பகுதி வந்தது. அங்கே குதிரைகள் எல்லாம் சாதாரணமாகவே நாங்கள் எவ்வாறான வித்தைகளை எல்லாம் நாங்கள் செய்யக்கூடியவர்கள், சாதாரணமாக இந்த பூலோகிலே அலைந்து திரிகின்ற மனிதர்கள். ஆனால் முக்காலம் அறிந்த முதல்வன், பிரபஞ்சத்தினுடைய தலைவன், தனக்கு நிகரில்லாத ஒப்பற்ற தலைவன் என்று போற்றப்படுகின்றவன், ஆவணி மூல நாளிலே காட்டில் இருக்கின்ற நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கினான். குதிரைகள் எல்லாம் அரேபிய குதிரை என்று சொல்லப்படுகிறது. குதிரை அதாவது பழமையான குதிரைகளை விட அரேபிய நாட்டில் இருந்து வருகின்ற குதிரைகள் மிகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் வீரியமாகவும் தைரியமான ஒரு குதிரைகளாக காணப்படும். அப்ப மன்னனுடைய அரசு சபைக்கு வருகின்றது. குதிரைகளை ஓட்டி வருகின்றவன் முக்காலம் உணர்ந்த முதல்வன். அப்ப மன்னனுக்கு தான் கொடுத்ததை விட, தான் கொடுத்த பணங்களை விட அளவுக்கு அதிகமான குதிரைப்படை வருவதாக தனக்குள்ளே ஒரு பூரிப்பு. உடனடியாக கொண்டு வருகின்ற அந்த குதிரைகளை ஓட்டி வருகின்றவனுக்கு பரிசுகள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மன்னன் தன்னுடைய கைகளாலே அந்த பரிசுகளை கொடுக்க போகின்றார். இங்க வந்திருக்கிறவர் அவர்கிட்ட பரிசை கை நீட்டி வேண்டக்கூடிய அந்த நிலைப்பாட்டில தராதரத்தில் இருக்கிறவர் இல்லை. அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த குதிரையில இருந்தவாறு தன்னுடைய சிண்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த குதிரைகளை ஓட்டி வருகின்ற அந்த கம்பை, அந்த கயிற்றை அப்படியே விசுக்கி அந்த தட்டை அப்படியே வேண்டிக் கொள்கின்றார். இப்ப இருக்கிற சூப்பர் ஸ்டார் மார்களும் இவர் செய்கின்ற வித்தைகளை பார்த்தால் நாங்கள் எவ்வளவு ஆச்சரியப்படுகின்றோம். இவர் அதற்கெல்லாம் மேலானவர். அப்படிப்பட்ட அந்த இறைவன் தன்னுடைய குதிரையிலே இருந்தவாறே அந்த சிண்டியை நீட்டி அந்த பரிசு பொருளை வேண்டுகின்ற போது மன்னனுக்கு ஒரு குதிரையில வார ஒரு குதிரை பாகன் நம்ம கிட்ட குனிஞ்சு வேண்டாம் அப்படி என்று கோவிக்கிறார். அப்ப திருவாதபுரம் சொல்றார், அவர் அவங்களோட நாட்டினுடைய வழக்கம் அது, அதனால அதை அப்படியே விட்டு விடுங்க அப்படி என்று சொல்லி முதல்ல அமைச்சர்கள் சொன்னால் அதை கேட்டுக்கொள்றது தானே மன்னன் ஒரு அந்த தாற்பயம். ஆகவே அதன் அடிப்படையிலே அந்த விடயத்தை அவர் மன்னித்திருக்கிறார். அப்படியே போய்த்திருக்கோம். நடுவிசி எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பரிகளாக்கப்பட்டவைகள் எல்லாம் நரிகளாகி அங்கே கொல்லையிலே கட்டப்பட்டிருந்த ஏனைய குதிரைகளையும் அழித்துவிட்டு அவைகள் எல்லாம் காட்டோடு ஓடி சென்று விட்டது. இந்த நரிக்கு ஒரு நிறைய பொதுவா விலங்குகளை நீங்க மிருக காட்சி சாலையிலும் அந்த சர்க்கஸ் செய்கின்ற இடங்களில் எல்லாம் நாங்கள் விலங்குகளை பார்த்திருப்போம். யானைகளை தன்னுடைய வசப்படுத்தி யானைப்பாகன் வித்தைகளை காட்டுவான், சிங்கத்தை காட்டுவான், புலியை காட்டுவான். ஆனால் எந்த ஒரு வித்தைகளுக்கும் எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் அடங்காத ஒரு விலங்கு தான் இந்த நரி. அதைத்தான் அவர் என்ன செஞ்சாருன்னா குதிரையாக்கி கொண்டு வந்தவர். அவரும் தன்னை சிறப்பை காட்ட தானே தான் எப்படிப்பட்டவர் என்பதை காட்ட வேண்டும் என்றார் வேணும் தானே. அதற்காக தான் இந்த நரியை பரியாக்கி கொண்டு வந்தவர். ஆக இந்த செயற்பாடெல்லாம் போனோடனே மன்னனுக்கு நடுநிசையில நரிகள் ஊழை விடுகின்ற சத்தம், வீதிகள் எல்லாம் கேட்ட உடனே விழிச்சு பார்க்கிறான், எப்படி ஒரு செயற்பாடு நடந்திருக்கு. உடனே ஆடை பிடிச்சி கட்டு இதுல தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார். கொண்டு வைகை ஆற்றில நெட்டியில கல்லை வச்சு அப்படி இது பண்ணியாச்சு. இவர் மணிவாசக பெருமான் என்ன செய்கிறார், நல்ல வேலை செய்திருக்கிறார் என்று இறைவனை மனதார பிரார்த்தனை செய்கின்ற போது என்றுமே நீரில்லாமல் காணப்பட்ட வைகை ஆறு சுடுமணலாக காணப்பட்டது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்ற போது நீர் இருக்க பெருகி கொண்டிருக்குது. உடனே என்ன செஞ்சாங்க, அப்ப தண்டனையில இருந்து அவர் எஞ்சால இது பண்ணியாச்சு. என்ன செய்யலாம் என்று பார்த்த உடனே மன்னனுக்கு ஒரு அந்த அணைகளை எல்லாம் உடைக்கப்பட்ட அணைகளை எல்லாம் கட்டுவதனூடாக தான் இந்த வெள்ளத்தை தடுக்கலாம் அப்படி என்று சொன்ன உடனே இந்த
சந்தர்ப்பத்திலே அந்த பிரதேசத்திலே வந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூதாட்டியார், அவர் பிட்டு விட்டு வணிகம் செய்து தன்னுடைய வாழ்வியலை கடந்து செல்கின்ற ஒரு அம்மையார். அப்ப எல்லாருக்கும் அந்த பகுதியை பிரித்து கொடுத்தாச்சு. வந்திக்கு மட்டும் அது அந்த பகுதியை அடைப்பதற்கான ஒருவர் இல்லாமல் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ஆடல் அரசன் எம்பெருமான் தன்னுடைய வந்தியையும் ஆட்கொள்வதற்காக அந்த பணியாளராக வருகின்றார். வந்தியிடம் கேட்கின்றார், நான் உன்னுடைய பகுதியினை அடைக்கின்றேன், நீ எனக்கு என்ன தருவாய் கூலியாக? நான் விட்டு தருகின்றேன், நீ என்னுடைய பகுதியை. அவர் இல்லை, அவர் வந்தவரும் சின்ன மனிதன் இல்லை தானே. அவர் சொன்னார், இன்றைக்கு உதிர்ற புட்டெல்லாம் எனக்கு தான், மற்றதெல்லாம் நீ பிழைப்பித்து பிழைச்சி நீ உண்ட பிழைப்பு பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அண்டு மனுஷன் அவிக்கிற புட்டெல்லாம் உதிர்ந்து 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 போகுது. இவரும் வேண்ட சாப்பிடுற, பாட்டு படிக்கிற, அடைக்கிற, திரிக்கிற, இப்படியாக போயிட்டு இருக்கு. அன்றைய தினம் வந்தியினுடைய புட்டு மாத்திரம் உதிரவில்லை, அவருக்கான எல்லாமே அங்கே உதிர்ந்து விட்டது. இந்த மண்ணுலகிலே இருந்து அவர் கொண்டு வந்த கர்மாவினுடைய செயற்பாடின் விளைவாக ஏற்பட்ட தீவினைகள் அனைத்துமே உதிர்வதாகத்தான் அது அர்த்தமாக கொள்ளப்படுகின்றது. அப்ப இப்படி இந்த வேலைக்கு வந்தவன் படுத்து தூங்குறான் அப்படி என்று சொன்னே மன்னன் பாரார். மன்னன் வந்து என்ன செய்யறார், வந்த வரத்துல பார்த்தாரு, மன்னன் பார மரியாதையும் இல்லாம படுக்கிறானோடு கொடுத்திருக்கிறார் முதுகில் ஒரு அடி. அந்த அடி என்ன செய்யுது, பிரபஞ்சத்தினுடைய எல்லா உயிர்கள் உட்பட மன்னன் உட்பட எல்லாருக்கும் அந்த அடிபடுகின்ற போது அந்த நொடிப்படையிலே மன்னனுக்கு ஒரு சிந்தனை தோன்றுகின்றது. இவையெல்லாம் திருவாரூரராக குறிப்பிடப்படுகின்ற மாணிக்கவாச சுவாமியினுடைய எண்ணப்பாடுகளின் விளைவாக இறைவனே இங்கு வந்து எல்லா செயற்பாடுகளையும் செய்கின்றான் என்ற அந்த எண்ணப்பாட்டுக்குள்ளே மன்னன் வருகின்றான். மணிவாசக பெருமானை விடுதலை செய்ய கூறுகின்றான். விடுதலை செய்ததன் பிற்பாடு மன்னனிடம் சொல்லுகின்றார், இந்த அரசியல் வாழ்க்கைக்கும் என்னுடைய பயணத்திற்கும் இடையிலான அந்த எண்ணப்பாட்டை மன்னனுக்கு விளக்க மன்னனும் மனதார ஒப்புக்கொண்டு மணிவாசக பெருமான் புறப்படுகின்றார். ஒவ்வொரு தலங்களாக சென்று தரிசனம் செய்த இறைவனை புகழ்ந்து பாடி இவ்வாறாக திருப்பெருந்துறையிலே பெருமானார் இருந்து கொண்டிருக்கின்ற போது எம்பெருமான் ஒரு முதியவராக வந்து, நீர் நல்லா பாட்டெல்லாம் படிக்கிறியாமே அப்படி என்று சொன்னா அந்த பாட்டுகள் எல்லாம் நீ சொல்லு, நான் எழுதி கொள்ளணும் அப்படி என்று இருக்கிறார். அப்ப இவர் ஒவ்வொரு பாட்டுகளாக சொல்ல சொல்ல இறைவன் என்ன செய்கிறார், தன் கையாலே எழுதி கொள்கின்றார். எழுதிட்டு அப்படியே கொண்டு ஆலயத்தினுடைய வாய்ப்படியிலே வைத்துவிட்டு மறைந்து விட்டார். மறுநாள் வந்து பார்க்கின்ற போது, பூசகர்கள் வந்து பார்க்கின்ற போது இவ்வாறு ஒரு கட்டு ஓலைச்சுவடிகள், அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது திருவாதவூரன் கூற அழகிய சிற்றம்பலத்தான் எழுதியது என்று கீழே கையொப்பமிடப்பட்டிருக்கின்றது. ஆக ஒவ்வொரு புராணங்களும் இறைவன் சொல்ல மனிதர்கள், அதாவது எங்களுடைய நாயன்மார்கள் வரிசையில் காணப்படுகின்ற பெரியார்கள் முதல் சித்தர்கள் வரை அவர்கள் தங்களுடைய கரங்களில் எழுதி கொண்டார்கள். ஆனால் திருவாசகம் என்று சொல்லப்படுகின்றதே மனிதன் சொல்ல இறைவன் எழுதினான். ஏன் எழுதினான் என்று தெரியுமா? இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் ஊழிக்காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காலப்பகுதியிலே இந்த பிரபஞ்சமே பிரளயம் என்று சொல்லப்படுகின்ற நீரால் முழுகப்பட்டு இறைவன் தன்னுடைய தனிமையை போக்குவதற்காக மணிவாசக பெருமானிடம் இருந்து திருவாசகத்தை எழுதி கொண்டார். அந்த தனிமை பொழுதிலே தான் இந்த திருவாசகங்களை படிப்பதற்காக என்று சொல்லப்படுகின்றது புராணங்களிலே. இப்படிப்பட்ட திருவாசகம் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள்
நிச்சயமாக ஒவ்வொரு இந்துக்களும் தங்களுடைய இல்லங்களிலே அந்த திருவாசகத்திலே நாங்கள் நிச்சயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனுடைய சிறப்பு தொடர்பாக சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையினுடைய சிறந்த பேச்சாளர் மரியாதைக்குரிய கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் திருவாசகத்தினுடைய சிறப்பு தொடர்பாக பேசுகின்ற போது ஒரு விடயத்தை அழகாக கூறியிருந்தார். திருவாசகம் படிக்க 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 நாங்க என்ன விடயத்தை கேட்கிறோமோ அந்த விடயம் எங்களுடைய கரங்களுக்கு வந்து சேரும். அப்ப கம்பபாரதியா ஜெயராஜ் அவர்கள் கம்பங்கழகத்தை உருவாக்கி இருக்கின்றார். அந்த கம்பங்கழகத்திற்கான ஒரு நிலம் தேவை என்று சொல்லி பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றார். ஆனால் எதுவும் கைகூடவில்லை. இன்றிலே அவருடைய ஆன்மீக சிந்தனை குருவினுடைய உபதேசத்தின்படி திருவாசகத்தை அவர் ஓதுகின்றார். திருவாசகம் மொத்தமாக 658 பாடல்களை கொண்டது. 51 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அவர் படித்துக் கொண்டே இருக்கிறார். நாளைக்கு பாட்டு திருவாசகத்தினுடைய மொத்த பாட்டு முடிய போகுது. அப்ப என்ன செய்யறார்? இறுதி பாட்டு இருக்குது. தான் நினைத்த அந்த காரியம் நிறைவடையவில்லை என்கின்ற அந்த மனம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றார். ஐயோ, நிலம் கிடைக்கவில்லை என்றால் திருவாசகத்தினுடைய மகிமை, அதனுடைய சிறப்பு பொய்த்து விடுவே என்கின்ற அந்த எண்ணப்பாடு அந்த பெரிய நல்ல உள்ளத்துக்கிடம் இருந்து கொண்டிருந்தது. அப்ப மறுநாள் என்ன செய்கின்றார்? இறுதி பாடலையும் ஒரு நட்பாசையிலே மெதுமெதுவாக அவருடைய வார்த்தைகளிலே, அவருடைய நாவிலே வந்த அந்த வார்த்தைகளில் வந்தவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மெதுமெதுவாக படித்துக் கொண்டிருக்கின்றார். இறுதி பாட்டு முடிகிற கடைசி வரை பாட்டு முடிஞ்சிட்டு காப்பு படிக்கிறார். தொல்லையிலும் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதேவில்லை மறுவான அறிகளிக்கும் பாதபூரங்கும் திருவாசகம் என்னும் அப்படி என்று அந்த வளமையாகவே நாங்கள் பாடுகின்ற போது கடைசியாக காப்பையோடு முடித்துக் கொள்வது வழக்கம். முடித்துவிட்டு நிமிர்ந்திருந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய வீட்டினுடைய பார்க்கின்றார். அந்த நல்லூர் மாநகர சபையினுடைய ஒரு உறுப்பினர் வந்திருந்தார். நீங்க கேட்டு விண்ணப்பிச்சிருந்த அந்த இடம் கொடுக்கிறதுக்கு நல்லூர் ஆதீனம் முடிவு செய்திருக்க அப்படி என்ற வார்த்தையை சொன்னாராம். அந்த இடத்திலே அவரை அறியாமல் அந்த கண்களில் இரண்டிலிருந்து நீர் சொட்டு சொட்டாக வழி. அதாவது அதன் ஒரு விடயம் நாங்கள் அதனை ருசித்து அதனோடு அளவுகின்ற போதுதான் அதனுடைய தாற்பயம் எங்களுக்கு தெரியும். என்னதான் எந்த விடயமாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வாயாலே வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தைகளுடைய உண்மைத்தன்மையும் தாற்பயமும் எங்களுக்கு விளங்குவதாக இருந்தால் நாங்கள் அந்த விடயத்திலே ஊறியவர்களாகவும் அதை அனுபவித்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே போலதான் மாணிக்கவாசக பெருமான் வாழ்ந்த கால பகுதியிலே பௌத்த மதத்தினுடைய தாற்பயம் மேலோங்கி காணப்பட்டிருந்தது. இலங்கையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் தன்னுடைய மகளுக்கு வாய் பேச முடியாது. அப்ப எங்கே இருக்கின்ற பௌத்த குருமார்களோடு சைவம் பெரியதா பௌத்தம் பெரியதா என்கின்ற ஒரு போட்டிக்கு அங்கே அழைக்கப்பட்டிருந்தார் மணிவாசக பெருமான். அங்கே மணிவாசக பெருமான் செல்கின்ற போது, அதாவது இறைவனை பொய்யென்று கூறுகின்றவன், இறைவனை நிந்திக்கின்றவனை நான் நேரடியாக பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த பௌத்த குருவுக்கும் தனக்கும் இடையிலான ஒரு திரையை இடம் பணித்திருந்தார். இங்கே ஒரு போட்டி போக போகின்றது, நேரடியாக போக போகின்றது. அப்ப அந்த இலங்கையிலிருந்து சென்ற பௌத்த குரு சொல்லி இருந்தாராம், உங்களுடைய இந்து சமயத்தை விட
பௌத்த சமயம் தான் மேலானது அப்படி என்று சொல்லியிருந்தாராம். பல 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 வாக்கியங்கள் தங்களுடைய இருந்து சொற்போர் சென்று கொண்டிருந்த போது இறுதியாக மணிவாசக பெருமான் கூறினாராம் சரஸ்வதியாரிடம், இறை சிந்தனைகள் பொய்யென்று சொல்லப்படுகின்றவனுடைய அமைதி அடையட்டும் அப்படி என்று சொல்லிவிட்டார். அப்ப அடுத்த வார்த்தைகளை அந்த பௌத்த குருவால் எடுத்து இயம்ப முடியாமல் அல்லோல அல்லப்படுகின்றார். அந்த அங்கு சென்றிருந்த பௌத்த குருவும் மன்னனும். ஏலவே மன்னனுடைய மகளுக்கு வாய் பேச முடியாது. அப்ப கூறுகின்றார்கள், உங்களுடைய சைவத்தினுடைய அதாவது இந்து மதத்தினுடைய சிறப்புகள் பற்றி கூறுங்கள் என்று சொன்ன உடனே பிரார்த்தனை செய்கின்றார். மன்னனுடைய மகளினுடைய வாய் பேசுகின்றது. எடுத்து இயம்பிக் கொண்டே இருக்கின்றார். ஆச்சரியம். இவையெல்லாம் மணிவாசக பெருமானோடு இறைவன் எவ்வாறு நெருங்கி இருக்கின்றார் என்பதற்கான உதாரணங்கள். பௌத்தர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ பெருமானும் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகின்ற ஜியு போப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதர் லண்டனில் இருந்து தமிழ்நாட்டுக்கு போறார். இப்ப அதுவே ஒரு தொழிலாக எங்களுடைய பிரதேசங்களில் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், மதமாற்ற தொழில். அதை ஒரு புறம் வைத்துக் கொள்வோம். இந்த ஃபாதர் அதாவது லண்டனிலே இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே கிறிஸ்தவ சமயத்தினுடைய பேராசிரியராக திகழ்கின்றவர். தமிழ்நாட்டுக்கு செல்கின்றார். கொஞ்சம் கிறிஸ்தவர்களுடைய புனித நூலான பைபிளோடும் கொஞ்சம் சிலுவைகளையும் எடுத்துக்கொண்டு என்னது போறார், கிறிஸ்தவ சமயத்துக்கு மதம் மாற்றுவதற்காக இந்துக்களை. மனுஷன் போய் இறங்குறான் தமிழ்நாட்டில் போய் இறங்கின உடனே அங்கே அந்த காலத்திலே இருந்த பெரியார்கள், பெரியவர் ஒருவர் அதாவது நல்ல ஒரு ஆன்மா திருக்குறளை போப் அவர்களினுடைய கைகளிலே கொடுக்கின்றார். இவர் போப் வந்து பல மொழி திறமைகளும் வாய்ந்தவர், தமிழை தெளிவாக கற்றறிந்தவர். அதன் அடிப்படையிலே திருக்குறளினுடைய 1330 குறள்களையும் அவர் தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விளக்கமாகவும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றார். 3 பாட்கள், அறம் பொருள் இன்பம், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். இந்த அறம் பொருள் இன்பம் இந்த 3ஐயும் தெளிவாக அறிந்து விட்டார். அவருடைய சிந்தனை மாறுகின்றது. அறம் பொருள் இன்பம் இந்த 3ம் இருக்கின்றது. வீட்டினை நான் அடைவதாக இருந்தால், வீடு பேறு முத்தி நிலை அடைவதாக இருந்தால் நான் எதை படிக்க வேண்டும் என்று அந்த திருக்குறள் புத்தகம் கொடுத்த பெரியவரிடம் போப் கேட்கிறார். அவர் கையில தூக்கி கொடுத்தார் திருவாசகத்தை. திருவாசகத்தை அப்படியே படிச்சு கொண்டிருக்கின்ற போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் அப்படியே கசிந்து கொண்டிருந்ததாம். அதாவது திருவாசகம் என்று சொல்லப்படுகின்றது இந்த மண்ணுலக வாழ்வினுடைய எல்லா வகையான செயற்பாடுகளையும் உள்ளடக்கி அதிலிருந்து நாங்கள் வீடு பேறு அடைவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், இறைவனோடு நாங்கள் எவ்வாறு நெருங்க வேண்டும், இறைவனை இரண்டரை கலக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாமே 51 பகுதிகளிலும் 658 பாடல்களிலுமே மணிவாசக பெருமான் உருகி 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 சொல்லி இருக்கின்றார். இந்த விடயங்களை எல்லாம் அறிந்து கொண்ட போப் என்ன செய்கிறார், தன்னுடைய தாய்நாடு திரும்புகின்றார். தான் வந்த காரியம் அவருடைய சிந்தை மாறிவிட்டது. மாற்றியது என்ன, திருவாசகம் மாற்றியது. அப்ப அவர் லண்டனுக்கு போயிட்டு இருக்கக்குள்ள லண்டன்ல இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில பெரிய ப்ரொஃபஸரோட சந்திக்கிறார். நான் தமிழ்நாட்டுக்கு போனேன். தமிழ்நாட்டில்
திருவாசகம் என்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது. அந்த நூலினுடைய பாடலின் ஒரு வரியை எங்களுடைய மேலை நாட்டு சமயம் சார்ந்த, மொழி சார்ந்த, இலக்கியம் சார்ந்த எல்லா நூல்களையும் ஒரு தராசில் ஒரு தட்டில் வைத்து அந்த திருவாசகத்தின் ஒரு வரியை ஒரு பக்கம் வைத்தால் கூட எங்களுடைய நூல்கள் இருக்கின்ற பகுதியை மேலோங்கும், திருவாசகம் இருக்கின்ற பகுதி கீழ் நோக்கி செல்லும் என்று அவர் அந்த திருவாசகத்தினுடைய மகிமையை எல்லாம் எடுத்து சொல்கின்றார். அப்ப அந்த பெரிய பாதர் சொல்றார், இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததை நீங்க ஏன் மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அந்நேரத்தில் அவருக்கு 70 வயது. நான் இந்த காலத்துல இந்த வயதுல மொழிபெயர்த்து இனி எந்த காலப்பகுதியும் நிறைவடைகிற காலம், அதாவது நான் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் தன்னால் முடியாத தன்னுடைய முதுமையை காரணம் காட்டுகின்றார். அப்ப அந்த ஃபாதர் சொல்றார், இறைபணியினை செய்கின்ற போது இறைவனும் அதற்கு இறங்குவான், நீங்கள் உங்களுடைய பணியை தொடங்குங்கள் என்று சொல்கின்றார். உடனே ஜியு ஃபோப் அவர்கள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றார். அதன் பின் உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சாதாரணமாக எங்களுடைய சமயத்தில் இருந்து மதமாறிய ஒருவர் தான் மிகவும் கொடூரமாக அந்த சமயத்தின் பால் பற்றுடையவராக இருப்பார். அப்படி இருக்கக்குள்ள அந்த பெரிய ஒரு கிறிஸ்தவ நாட்டில் ஒரு இந்து சமயத்தினுடைய நூலை மொழிபெயர்ப்பதாக இருந்தால் அது ஒரு பெரிய குற்றமாகத்தான் கணிப்பார்கள் அங்க இருக்கின்ற பாதர்கள் எல்லாம். உடனே அவர் உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனே போய் நிற்கிறாங்க. வழக்கு விடயம் தொடர்பாக எல்லாம் ஆராயப்படுகின்றது. என்ன குற்றம் செய்த இவர் ஒரு சமயத்தினுடைய நூலை எங்களுடைய மொழியிலே மொழிபெயர்த்து எங்களுடைய சமயத்தவர்களை அந்த மதத்துக்கு மாற்றுவதற்குரிய முயற்சிகளை எடுத்திருக்கிறார், இது பெரிய குற்றம் அப்படி என்று சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. உடனே அந்த பெரிய இருந்த நீதிபதிகளுக்குள்ளே எல்லாம் பெரியவர் நூலை மொழிபெயர்த்தவரா ரைட் அதுல ஒரு பிரதியை தாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு என்ன செய்யறார், தீர்ப்பு இன்னொரு 10 நாளையால சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நீதிபதி அந்த நூலை தெளிவாக வாசித்து தீர்ப்பு சொல்லுகின்ற நேரம் வந்து நெருங்கிவிட்டது. நீதிமன்றத்திலே எல்லோரும் கூடியிருக்கின்றார்கள். தீர்ப்பு சொன்னாலே கடைசி திரைப்படத்துல கடைசி கட்ட மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆர்வமா இருக்கு. ரைட், இவருக்கு பெரிய தண்டனை கட்டாயம் கொடுத்தே ஆகுவாங்க, எங்கட சமயத்தினுடைய விழுமியங்களை இவர் மாறி இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஃபாதரா இருந்து இவர் எங்களுடைய விழுமியங்களை எல்லாம் தகர்த்திருக்கிறார் அப்படி என்ற எண்ணப்பாடு அவங்களுக்குள்ள எல்லோருக்குள்ளேயும் அளவிக் கொண்டிருந்தது. நீதிமன்றம் கூடுகின்ற போதும் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நீதிமன்றத்தினுடைய உயர்ந்த தரத்திலே இருக்கின்ற நீதிபதி ஜியு ஃபோப் அவர்களிடம் நேரடியாக வருகின்றார். அனைவரும் திரும்பி பார்க்கின்றார்கள். அவருடைய பாதங்களிலே விழுந்து அவரை நமஸ்கரித்துக் கொண்டார். ஐயா, இந்த பிரதிய வாசிக்கக்குள்ளே எனக்கு எந்த கண்ணால தண்ணி ஒழுகுதோ, நீங்க இதனுடைய மூலம் அந்த புத்தகத்தை நீங்கள் படித்த நீங்கள் இன்னும் அந்த மதத்துக்கு மாறாமல் இருப்பதை நீங்கள் சரியான ஒரு சமயத்தை பின்பற்றுகின்றவர்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி அந்த இடத்திலே நீதிபதி கூட அவருடைய கால்களை விழுந்து வணங்கினார். ஆக திருவாசகத்தினுடைய மகிமையை பிற சமயத்தவர்களும் தெளிவாக அறிந்திருக்கின்றார்கள். அவ்வாறான சிறப்பு பொருந்தியது திருவாசகம். இன்னொரு விடயத்தை கூறுகின்றேன். லத்தீன் மொழிதான் உலகத்தினுடைய சட்டத்தின் மொழியாக கருதப்படுகின்றது. சட்டத்தின் மொழியாக லத்தீன் தான் உலகில் உள்ள ஏனைய விடயங்களை அறிகின்ற வகையிலே சட்டத்தின் மொழி லத்தீன் மொழி என்று சொல்லப்படுகின்றது. இந்த லத்தீன் மொழியை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழ் வழக்கறிஞர்
மூசி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கற்பதற்காக ஒரு அந்த பிரதேசத்தில் அந்த பகுதியிலே ஒரு கிறிஸ்தவர் அந்த லத்தீன் மொழி, அவரும் ஒரு வழக்கறிஞர், லத்தீன் மொழியினுடைய கற்பதற்காக அவர் போகின்றார். அவரிடம் சுருக்கமாக சொல்கின்றேன். போகின்ற போது அவர் சொன்னார், எனக்கு லத்தீன் மொழி படிக்கணும். சரி, 5 மணியிலிருந்து 6 மணி மட்டும் போயிட்டு லத்தீன் மொழி கற்றுக்கொண்டிருக்கின்றார். ஒரு பொழுதிலேயே அந்த வழக்கறிஞர் விரைவாக வருகின்றார். தன்னுடைய கோட்டை கலட்டி வீசிவிட்டு சிதம்பரம் பிள்ளை அவர்களிடம் கேட்கின்றார், என்ன தொழில் இந்த தொழில்? காலையிலே நான் சேர்ச்சுக்கு போய் இறைவனை மண்டாடுகின்றேன், நல்லவர்களை காக்க வேண்டும், தீயவர்களை நல்லவர்களாக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணப்பாடோடு நான் சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் செல்கின்ற கேஸ் எல்லாம் கோயில்ல திருடினது, அது அப்படி இப்படி என்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. என்ன செய்கிறேன் விலங்குகள் அப்படி என்ற மாதிரி ஒரு தன் வாழ்வியல வருத்த மாதிரி சொல்றார். அப்ப அவர் சிதம்பரம் பிள்ளைகிட்ட கேட்கிறார், இந்த விடயங்களை அடங்கியதாக உங்களிடம் ஏதாவது நூல்கள் இருக்கின்றதா? இந்த இறை வழிபாடு தொடர்பாக, இறைவனுடைய சிந்தனை தொடர்பாக. அவர் சொல்றார், திருவாசகம் என்ற ஒரு நூல் இருக்குது. அப்படியா? அவர் என்ன சொல்றார், எனக்கும் அந்த திருவாசகத்தை கற்றுத்தான் என்று சொல்றார். அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு பொழுதிலே தன்னுடைய மூச்சு அடங்குகின்ற எண்ணப்பாடு வருகின்ற போது திருவாசகத்தினுடைய இறுதி அடிகளை அவர் ஒரு பாடலினுடைய 2 வரிகளை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்த போது அவருடைய உயிர் அடங்கியதாக இவ்வாறாக பிற சமயத்தவர்களும் எங்களுடைய திருவாசகத்தினுடைய மகிமையையும் சிறப்பையும் அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய சாமி அறையிலே உங்களுடைய குழந்தைகள் சிறந்த ஒரு தமிழ் சார்ந்த விண்ணப்பாடிலே, மொழி சார்ந்த அறிவிலே சிறந்து விளங்க வேண்டுமாக இருந்தால் ஒரு திருக்குறள் புத்தகத்தையும், அவர்கள் சமயம் சார்ந்த விழுமியம் சார்ந்த இறையோடு நெருங்குகின்ற அந்த எண்ணப்பாடுகளோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் திருவாசகத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வீடுகளிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தை பார்க்கின்ற போதாவது அவர்களுடைய சிந்தையிலே இறைவனுடைய எண்ணப்பாடு வரும். ஆகவே திருவாசகம் சார்ந்து உங்களோடு சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் நிறைய விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு இருந்தாலும் நேரத்தினுடைய தாற்பயம் காரணமாக நான் வலிமையாக ஒவ்வொரு ஆலயத்திலும் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த தீட்டு என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை நான் எல்லா ஆலயங்களிலுமே என்னுடைய சிந்தைக்கேற்ற வகையிலே கூறுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே தீட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமானது நாங்கள் வாழ்வியலிலே மரணம் ஏற்பட்டால், குழந்தை கிடைத்தால், அல்லது பெண்களினுடைய மாதாந்தமாக மாதவிலக்காக இருந்தால், இவ்வாறான விடயங்கள் தான் நாங்கள் தீட்டு 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 என்று சொல்லிக்கொண்டு சுஜி அந்த காலங்களில் கோயிலுக்கும் போயிடக்கூடாது, அதுக்கும் போயிடக்கூடாது, இதுக்கும் போயிடக்கூடாது, எவ்வளவு பெரிய தவற செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் கருத்திலே எடுத்துக்கொண்டு இறைவனை நாங்கள் அடைவதற்கான, இறைவனை நாங்கள் சேர்வதற்கான காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தீட்டு என்பது என்னவென்றால் தீண்டத்தகாத விடயங்களை நாங்கள் கையாளுவதுதான் தீட்டு. எங்களுடைய பஞ்சமா பாதகமாக கொள்ளப்படுகின்ற காமம், குரோதம், மாச்சரியம், லோபம், மதம், இந்த விடயங்களை நாங்கள் கையாளுகின்ற போது, அதாவது இந்த 5 விடயங்களையும் ஒரு சற்று தெளிவுபடுத்துகின்றேன். மதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், மதம் பிடித்த என்று சொல்வான் தன்னை விட நிகரானவனே வேணுமில்லை என்ற ஒரு எண்ணப்பாடு, அதன்பால் ஈடுபாடு கொண்டு நாங்கள் நான் தான் பெரியவன், என்னை விட்டு எந்த ஒரு இதையும் செஞ்சு கொள்ளாது அப்படி என்ற எண்ணப்பாடோட நாங்க வந்தோம்னா அதை தீண்டிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னா அங்க மூலாதாரத்தில் இருக்கிற இறைவனுக்கு மங்களுக்கு நிறைய தொடர்பு வருமா? வராது. அவ அதை கைவிடுங்க.
காமம் என்று சொன்னால் அன்பு, அதாவது ஒன்றின் மீது ஏற்படுகின்ற ஈடுபாடு. அந்த ஈடுபாடு பிறகு ஈடுபாடோட நாங்க இங்க வந்துட்டு அது கிடைக்கணும், அதுவே கிடைக்கணும், அதுதான் என்ற அந்த எண்ணப்பாடோட நாங்க வந்துட்டு மூலாதாரத்தில் இருக்கிற இறைவனை எங்களால் அடைய முடியுமா? மோச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற பொறாமை. ஒரு ஒன்றின் மீது ஒரு ஆள் அப்பா இன்னும் பாடுறாப்பா இவ்வளவு எல்லாம் அள்ளி போட்டு வந்திருக்கிறாவோ, இத பாருன்னு இவன் எப்படி என்றாலும் இல்லாம போய்த்தானே இது நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி என்ற அந்த வக்ரமான அந்த எண்ணமங்களுக்குள்ள இருக்கின்ற போது அங்கே மூலாதாரத்தில் இருக்கின்ற இறைவனை எங்களுடைய சிந்தனையால் பார்க்க முடியாது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் இங்கே தீண்டத்தகாத இந்த விடயங்கள் 5 விடயங்களை நாங்கள் விடுகின்ற போது நேரடியாகவே நாங்கள் இறைவனுடைய சிந்தனைகள் எங்களுடைய மனதிற்கு கிடைக்கும். ஆகவே புற எண்ணப்பாடுகளாக இயற்கையாகவே மனிதனுக்குள் ஏற்படுகின்ற அந்த விடயங்களை எங்களுடைய மூதாதையர்கள் ஏன் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், அந்த கிருமி என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் சோகமா இருக்கிறாய், நீ மரணம் கொண்டு வந்துட்டு மரண வீட்டில் இருக்கிறாய், சோகத்தோட இருப்பாய். இந்த கோயிலுக்குள்ள வந்தேன்டா பக்கத்தில் இருக்கிறவன் கேட்பான் என்ன நடந்த என்னத்தை சொல்லு என்றோடனே அந்த சோகம் என்ன செய்யும், அங்க அவக்கு மற்றாலையும் அங்க இருக்கிறவர் பார்க்க விடாது. அதே போல மாதாந்தம் ஏற்படுகின்ற தீட்டு அந்த சந்தர்ப்பங்கள்ல பெண்களினுடைய உடம்பு எப்பயும் வெப்பமாக இருக்கும். அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கின்ற மூலஸ்தானமும் எப்பயும் வெப்பமாகத்தான் இருக்கு. அந்த வெப்பம் எங்களுடைய உடம்புக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்லாமல் அந்த கிருமிகள் எங்களுடைய புனிதமான இந்த ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் மிகவும் புனிதமானது. அண்டத்தில் இருக்கின்ற விடயங்களை எல்லாம் இங்கே பிண்டத்துக்கு கொண்டு வந்து இங்கே சொல்லப்படுகின்ற மந்திர ஓசைகள், யந்திரங்கள், பொறிக்கப்பட்டிருக்கின்ற யந்திரங்கள், இதன் ஊடாக ஆலய வளாகத்தினுள்ளே ஒரு நேரான ஏற்றம், நேரான ஒரு விடயம் இங்கே எங்களுடைய சிந்தனைக்கு தெளிவூட்டுகின்ற வகையிலே ஒரு நேரேற்றம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அவ்வாறான அந்த விடயங்களிலே நாங்கள் சில தவறான அந்த விடயங்களை இங்கே கொண்டு வருகின்ற போது அவை ஒரு எல்லாருக்கும் பயனற்ற ஒரு விடயமாக போயிடும். ஆகவே இவ்வாறான அந்த விடயங்களின் ஊடாகத்தான் இந்த விடயங்களை எல்லாம் தீட்டாக எங்களுடைய மூதாதையர்கள் தள்ளி வைத்திருந்தார்கள். அவை அதனை ஆண்டு காலங்களாக நாங்கள் பின்பற்றி நாங்கள் இறைவனை அடைவதற்கான அந்த பாதையினை அந்த காலத்தினை நாங்கள் சுருக்குவதை விடுத்து இறைவனை அடைவதற்கான இவ்வாறான சிந்தனைகளை எல்லாம் எங்களுக்குள்ளே உட்புகுத்தி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று கூறி நானும் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற வகையிலே என்னுடைய இறைவனை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். என்னுடைய சிந்தனைகளிலே உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டிருந்தால் எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதங்களிலே அவருடைய சிந்தனைக்கு அவருடைய தந்த அறிவுக்காக நன்றி கூறி என்னையும் இந்த இடத்திற்கு அழைத்து உங்களோடு திருவாசகம் என்கின்ற தேனை பருகுவதற்காக சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வாய்ப்பளித்தமைக்காக ஆலய பரிபாலன சபைக்கும் வணக்கத்துக்குரிய ஆலயத்தினுடைய பிரதம குரு உட்பட ஏனைய குருமாருக்கும் அன்போடு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதனுடைய சில விடயங்களை உங்களோடு உள்வாங்கி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணப்பாடோடு இந்த வழிபாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற பக்த அடியார்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அரோர நம பார்வதேவதையே, அரோர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.